Hello and welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்னோட பால்கனியில் என்னென்ன பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இங்கே ஆல்மோஸ்ட் ஜூலை ஆயிடுச்சு. ஸோ நான் பால்கனியில் வச்சுருக்க பிளான்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது சில பூவெல்லாம் பூத்துருக்கு. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பூ பேர் கூட எனக்கு தெரியல. அப்புறம் இது வந்து நான் உள்ளே இருக்க ஜாஸ்மின் தான் இங்கே வச்சுருக்கேன். இது ஒரு ஜாஸ்மின் பிளான்ட் இருக்குது. அப்புறம் இது வந்து துளசி, அந்த தின்னூர் பத்திரி அப்படின்னு சொல்கிற பிளான்ட்டிங் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பாட் அவகடோஸை க்ரோ பண்ணது. ஸோ அதெல்லாம் அப்படி இந்த பாட்டில் சும்மா வச்சுருக்கோம். ஏன்னா காய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகுமா. ஸோ சும்மா இருக்குது. மேபி 7 years கூட ஆகலாம். ஏதோ கிராஃப்டிங் பண்ணால் தான் காய்க்கும். ஜஸ்ட் டெக்கரேட்டிவ் பிளான்ட்டாக க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு ட்ரிம் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் என்னோடய முருங்கை செடி போட்டது கொஞ்சம் வந்திருக்கு. ஆனால் ஏதோ சன் ரொம்ப ஹாட்டானதுனாலையோ இல்லை ஏதோ டிசீஸான்னு தெரில, எல்லா லீஸும் உளுந்துருச்சு. பட் ஸ்டில் க்ரோ ஆகிட்டுருக்கு. அப்புறம் இந்த தக்காளி செடி வந்து கடையில் வாங்கினது. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் தக்காளி வந்துருச்சு. நான் லாஸ்ட் இயர் வந்து சீட்லேருந்து க்ரோ பண்ணியிருந்தேன். இது வந்து இப்போ கடையில் வாங்கின தக்காளி செடி. ஸோ இதில் தக்காளி வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளவரும் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெடி, நல்லா நீங்கள் காய்க்க ஆரம்பிக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில் கோடை போட்டிருக்கேன். கொஞ்சம் பால்கனியில் கஷ்டம் தான், பட் ஸ்டில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ளவர் எல்லாம் வந்துருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அது உள்ளார இந்த சைடு இருக்குது பாருங்கள், ஃப்ளவர்ஸ் எல்லாமே பூத்துருக்கு. அதுலேயும் மேரிகோல்டு அந்த சைடு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது தின்னூர் பத்திரி உள்ளே இருந்துச்சு. ஸ்கேல் இன்செக்ட் வந்துட்டு இது தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது இப்போ ரெக்கவர் ஆகிட்டு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஃப்ளவர் கூட வந்துருச்சு. இதில் தான் இந்த பேசில் சீட்ஸ் கூட செய்வாங்க. இப்போ நான் இது சீடு க்ரோ பண்ணிட்டேன்னா இந்த சீடு கலெக்ட் பண்ணோன்னா இந்த ரோஸ் மில்க் அதிலெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேசில் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான். மேபி இதுக்குள்ளே ஒரு குட்டி செடி கூட முளைச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்டோ பாக்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெக்டாங்குலராக ஒரு பாட்டு இருக்குமே, இது இருக்கு பாருங்கள். இந்த பாட்டில் வந்து பீட்ரூட் இருக்குது. இது ஒரு பாட்டில். அப்புறம் இது வந்து கீரை. இதெல்லாமே ஆக்சுவலாக கோல்டு க்ராப்ஸ் தான். ஆனால் லேட்டாக வளர்ந்தனால அப்படி இருக்குது. ஸோ நான் இது கேரட்டும் இங்கே இருக்குது பாருங்கள். இன்னொரு பாட்டில் கேரட் போட்டிருக்கேன். இதுதான் ஃபுல்லாக கேரட் இங்கே ஃபுல்லாக முளைச்சிருக்கு. சரி, இதில் ஒரே ஒரு கேரட் தான் வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. மீதியெல்லாம் உள்ளார செக் பண்ணி பார்க்கணும், இன்னும் செக் பண்ணல. ஸோ இது வரைக்கும் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே தான் அது ஒரு கேரட் மாதிரி இது க்ரோ ஆகிற மாதிரி இருக்குது. மீதியெல்லாம் தெரியல. ஸோ அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், மேபி பேபி கேரட் மாதிரி வரும் போல். ஸோ இது வரைக்கும் இவ்வளோ தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கீரை கூட நம்ம சாப்பிட்லாம் போல். இந்த இலை வந்து கேரட் மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை கூட ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்லாம், ஈவன் கேரட் வரலைனாலும். ஸோ நான் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் இது வந்திருக்கு. அதனால் கேரட் குட்டியாக தான் வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் இங்கே டெம்பரேச்சர் வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இது கோல்டாக இருந்தால் தான் நல்லா கேரட் வரும். இது பாருங்கள், மணத்தக்காளி கீரை இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் இது வந்து இந்த அமராந்தஸ், க்ரீன் அமராந்தஸ், தண்டுக்கீரை, பச்சை தண்டுக்கீரை. இது ஆக்சுவலாக நம்ம ஊரில் கீரைன்னு சொல்லுவாங்க. இது இங்கே வீடு மாதிரி வந்துட்டுருக்கு. இதுவும் ஒரு டைப் ஆஃப் கீரை தான் இதில் இருக்குது. இதுதான் இந்த சைடு ஃபுல்லாக. இதுவும் இங்கே இப்போ இது வரைக்கும் இந்த சைடெலாம் காட்டியிருக்கேன், இந்த கார்னர் செவத்து பக்கத்தில். அண்டு இங்கே மல்லி செடி வந்து நான் ப்ரொபகேட் பண்ணதில்லை. அதில் கூட ஒரு ஃப்ளவர் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பட்டு வந்துருக்கு இந்த இடத்துல. அதுக்கடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ். அண்டு இது வந்து அந்த தக்காளி செடியிலேயே வந்து இன்னொரு தக்காளி செடி, கடையில் வாங்கின தக்காளி செடியில் வந்து தக்காளி செடி, அப்புறம் லெமன் கிராஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த பாட்டில் இருக்குது. இங்கே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக தக்காளி செடிக்கு சன் வேணும்னு சொல்லி இந்த ஓரமாக வச்சுருக்கேன். இங்கே சன்லைட் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் இங்கேருந்து தான் வரும். காலையில் ஆங்கிளாக வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த எண்ட் அண்ட் இந்த கார்னர், அப்புறம் அந்த கார்னரில் மட்டும்தான் லைட்டு ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ பாட்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சு தான் லைட்டை இது பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய கொஞ்சம் ஓவராகவே வளர்த்திட்ட தேவையோ இல்லை, பார்க்கலாம் எப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லி. இது ஃபுல்லாக மணத்தக்காளி முளைச்சிருக்கு. இதுக்குள்ளே இருந்த மணத்தக்காளி, இந்த பிளாக் நைட் சைடு, அதுதான் இந்த செடி ஃபுல்லாக. செங்கீரை அது இங்கே இதுக்குள்ளார இருக்குது. இங்கே லைட் இல்லாதனால கொஞ்சம் மெதுவாக தான் வளர்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் பீர்க்கங்காய் செடி வராதுன்னு சொல்லி நட்டுனேன். பட் வந்துட்டுருக்கு. பட் ஸ்லோ க்ரோத் தான், பட் கேட்சப் பண்ணிடும்னு நினைக்கிறேன். இது ஜீனியா லாஸ்ட் இயர் இது ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃப்ளவர் இன்னும் வரல.
அப்புறம் இங்கே வந்து கொங்கூரா போட்டது கொஞ்சம் மழைனால இப்படி இருக்குது, சீக்கிரம் வந்துடும். இங்கே ஒரு மேங்கோ பிளான்ட் பாருங்கள், இங்கே ஒரு சீடு போட்டு பார்த்தேன், அது முளைச்சிருக்கு, கடையில் வாங்கி சாப்பிட்டது. அப்புறம் இது என்னோடய ரோஸ் செடி, கொஞ்சம் ஸ்பைடர் மைட் அட்டாக் ஆகிடுச்சு, அந்த நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது, புது லீஸ் வந்துட்டு தான் இருக்குது. மின்ட், இது சாக்லேட் மின்ட் இருக்குது, வேறு என் ஃப்ரெண்டு கொடுத்தது. அப்புறம் எக் பிளான்ட் பாருங்கள், இது வந்து பேட்டியோ பேபின்னு சொல்லிட்டு இது பேர். ஏன்னா இது சின்னதாகவே காய்க்க ஆரம்பிச்சிடும் போல், அந்த பேட்டியோ பேபி. ஸோ இது கண்டெய்னரில் வளர்த்துறதுக்கு சூட் ஆகிற ஒரு செடி, மினி எக் பிளான்ட் ஒரு பேட்டியோ பேபி. இது இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ காயோடையே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது $6 ஆச்சுன்னு நினைக்கிறேன் வால்மார்ட்டில். இதுதான் அந்த எக் பிளான்ட் காய்ச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குதுல நிறையா, இன்னும் நிறைய காய் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் லைட்டிங்க, இதுக்கும் 6 hours லைட் வேணும், பட் பாட்டை மாற்றி மாற்றி தான் வைக்கணும். இதுக்குள்ளேயும் மணத்தக்காளி அங்கங்கே நட்டி வச்சுருக்கேன். மின்ட், நார்மல் மின்ட், ஸ்பியர் மின்ட்டு, பெப்பர் மின்ட் அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ துளசி, அப்புறம் இது லேவண்டர் சீடுன்னு நினைக்கிறேன். 2 செடி முளைச்சிருக்கு, அப்படியே இருக்குது, பார்ப்போம் எப்படி வருதுன்னு. துளசி செடி இதில் இருக்குது. இது வந்து என்னோடய கற்பூரவள்ளி செடி, இதில் கட்டிங்ஸில் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வளர்ந்துட்டுருக்கு, வெளியில் வச்சதுக்கப்புறம் சன்லைட்டில். இது கற்பூரவள்ளி, ரோஸ் கட்டியாச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அவரைக்காய் காய்ச்சிருக்கு கொஞ்சம், ஃபுல்லாக முத்திடுச்சு, ரெடி ஆகிடுச்சு, பொறிக்கலாம், காயாக பொறிக்கலாம். இந்த சீடு அந்த உள்ளர வந்துருக்கும். அப்புறம் ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள், ஓரளவுக்கு தான் வந்திருக்கு, இன்னும் க்ரோ ஆச்சுன்னா நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது, அண்ட் அதுக்குள்ளேயே ஒரு தக்காளி செடி இருக்குது, இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. அண்ட் என்னோடய கறி லீஃப் பாருங்கள், அந்த உள்ளார் இண்டோரில் இருந்தது தான், கொஞ்சம் வெளியே வச்சதுக்கப்புறம் சஃபர் ஆச்சு, பட் இப்போ கொஞ்சம் நல்லா கேட்சப் ஆகிட்டு நல்லாவே வளர்ந்துருச்சு. நிறைய லீவ்ஸ் இங்கே கீழெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இதில் இப்போ மிச்சம் இருக்கிற இந்த இதுதான் இப்போ இருக்குது, சூப்பராக வந்துட்டுருக்கு. மேபி மறுபடியும் நான் இங்கே ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிரான்ச் அவுட் ஆகிறதுக்கு. இப்போதைக்கு இப்படி இருக்குது, மழையிலலாம் நனைஞ்சதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இங்கே இந்த பாட்டில் கூட ஒரு தக்காளி இருக்குது, இந்த குட்டியாக ஒரு கண்டெய்னர், ஏதோ கண்டெய்னரில் ரிச் கார்டன் அண்ட் டொமேட்டோ செடி இதில் இருக்குது, தக்காளி அண்ட் பீக்கங்காய். இதில் இந்த முருங்கை செடி பெரிய பாட் வாங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், இதோ இந்த பாட்டில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2, அப்புறம் இங்கே 2 இருக்குது பாருங்கள். இதுக்கும் ஏதோ ஆயிருக்கு, பட் கேட்சப் ஆகிட்டுருக்கு, வந்துடும். இதுக்குள்ளேயே கீரைலாம் நட்டு வச்சுருக்கேன், இன்னொரு கண்டெய்னரில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். செங்கீரை அண்டு மணத்தக்காளி. இதுவும் இன்னொரு பாட்டில் அவக்கடை நாங்கள் வளர்த்துனது தான், மாங்காய் செடி மாதிரியே இருக்கும், பட் அவக்கடை செடி இது நிறையா இருக்குது. இங்கே ட்ரிம் பண்ணி வச்சுருக்கோம், சரி புஷியாக வரணும் அப்படி சொல்லிட்டு. இது கீரை மாற்றி வச்சது, இதான் இங்கே தான் இருக்குது எல்லா கீரையும். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீரை போட்டிருக்கேன், பட் இடம் இதுக்கு ஸ்பேஸிங் நிறையா விட்டுருக்கணும் போல். அது இப்போதைக்கு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சு க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் அப்புறம் மேரிகோல்டு ஒன்று வச்சுருக்கேன், அப்புறம் மின்ட், அதே தான். இங்கே ஒரு கற்பூரவள்ளி கட்டிங் எடுத்தது இதில் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளவர், ஆக்சுவலாக டெய்ஸி இதுமாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் போட்டேன், பட் கடைசியில் இதுதான் வந்துச்சு, காஸ்மோஸ் வந்துச்சு. நேற்று இதை பார்க்க கூட ஒரு பீ விசிட் பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதுவும் போடுறேன். அப்புறம் இதுவும் ஜீனியா தான், ஜீனியா அண்ட் நிறையா இது இன்னும் வரும்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிறதெல்லாம் நிழலாயிட்டனால வரமாட்டேங்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணி வேறு பாட்டில் வச்சு அது வளர்ந்துடும். இது ஃபுல்லாக ஃப்ளவர் இந்த பாட்டில். அப்போது இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி செடி வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலாக சீசன் ஸ்டார்டிங்லேயே தேடி பார்த்தோம், கிடைக்கல. நிறைய டைப்ஸ் இருக்குது போல், ஜூன் பியரிங், எவர் பியரிங் அப்படி சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக எவர் பியரிங் ஸ்ட்ராபெரி பிளான்ட்டு, $10 $11 ஆல்மோஸ்ட். காய் இருக்கிற மாதிரியே எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சுவலாக 3 years பக்கமாக இந்த செடியை வின்டர்லேயும் வச்சுட்டு உள்ளார வைக்கணுமா அது இன்னும் தெரியல. ஆக்சுவலாக வெளியே சர்வைவ் ஆகும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 3 years ஆகிற வரைக்கும் இது காய்க்கும். ஸோ இது கொஞ்சம் குட்டு தான், $10 கொடுத்தாலும். 5-6 செடி இருக்குது இப்போதைக்கு. இதில் இருக்கிற இந்த ஸ்ட்ராபெரி இதோ இப்படி இதில் இருக்குது, இது வாங்கும்போது இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் மாறிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் இருந்துச்சு, இதுவும் ஸ்ட்ராபெரியாக மாறும்னு நினைக்கிறேன். இது ஸ்ட்ராபெரி செடி ஹேங்கிங் பிளான்டரில் இருந்துச்சு. ஸோ இது கிடச்சிதுன்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெப்பர் பிளான்ட், மிளகாயாவது காய்க்கும் நல்லா அப்படி சொல்லிட்டு இது மிளகா செடி. இது ஏதோ கவுஹான் ஹாட் பெப்பர். அப்புறம் இங்கே வந்துட்டு ஏதோ இது ஏதோ அநேகன் அப்படின்னு சொல்லி ஏதோ இதெல்லாம் தெரில. சரி காரமாக இருக்கணும் நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு இந்த 2 மிளகா செடி வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே பூவெல்லாம் எடுத்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா காய்க்க போகுது. இதுக்கு வந்து ஆக்சுவலாக ஆரஞ்சு பீல்லாம் தண்ணியில் போட்டு, பனானா பீல், ஆனியன் பீல் எல்லாமே போட்டு எல்லாத்துக்கும் ஊற்றிட்டுருக்கேன். பட் எதுக்கு என்ன ஊற்றணும்னு தெரியல, எல்லாத்தையும் ஊற்றிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு குட் க்ரோத் தான். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு என்ன, இதுலேயும் பெப்பர்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்ம் விசிட்டில் கிடச்ச பெப்பரை
போட்டது அதில் முளைச்சிருக்கு. இதுக்கு ஆக்சுவலாக சன்லைட் இன்னும் சரியாக கிடைக்கிறதில்ல, இடத்த மாற்றணும். இங்கே ஒரு அவரைக்காய் செடி, அப்புறம் இதில் மேத்தி லீவ்ஸ் போட்டு வச்சுருக்கேன், கீரை. அப்புறம் அங்கே வந்து ஒரு பேஜில், ஆக்சுவலி இந்த கட்டிங் ஒருத்தர் கொடுத்தாங்க, அதிலேருந்து அது சரியாக வரலான்னு சொல்லிட்டு அதோட ஃப்ளவர் இருந்துச்சு, அதுலேருந்து கிடைச்ச சீடில் வந்து தான் அந்த கீழே குட்டி குட்டி செடி பார்த்திங்கன்னா அந்த சீடு போட்டு முளைச்சிருக்கு. ஸோ நிறையா செடி கிடச்சிருச்சு. அப்புறம் அந்த செடியும் சர்வைவ் ஆகுது, இந்த கட்டிங்கும். இது என்னோடய அந்த கார்னேஷன் வெளியில் தான் வச்சுருக்கேன். ஒரு செடிக்கு ஓவர் வாட்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சு மழையினால். அண்ட் இன்னொன்று இருக்குது, இங்கே ஏதோ ஐரிஸ் பல்புன்னு சொல்லிட்டு இன்னொரு செடி எதுவும் இருக்குது, அதுவும் முளைச்சிருக்கு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இதுலேயும் அங்கங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது, இதுலேயும் ஒரு தக்காளி இருக்குது. அண்ட் இங்கே இதில் ஒரு தக்காளி. அண்ட் இது ஒரு பெரிய கண்டெய்னர். இந்த பாட்டு வந்துட்டு $15 வாங்கிட்டோம். பட் இந்த பால்கனிக்கு வந்துட்டு நீங்கள் மெயினாக சின்ன சின்ன சைஸில் பாட்டு வாங்கினா இல்லை க்ரோ பேக், ஆக்சுவலாக க்ரோ பேக்கும் அணில் கடிச்சிருச்சு, இதுவே கடிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி க்ரோ பேக் நல்லா யூஸ் ஆகும், ஆனால் அணில் வந்து டேமேஜ் பண்ணுது. அப்புறம் இந்த மாதிரி பாட்டு வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு, மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் லைட்டுக்கு இப்போ மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப மெகா சைஸ் பாட்டு வாங்கினோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஐட் பீ நான் க்ரோ பண்ணியிருக்கேன், தட்டைக்காய் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வளர்த்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடை வளர்த்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது கீரைச்செடி வந்து ஒருத்தங்க கொடுத்தாங்க, அதாவது அவங்க கீழே கிரவுண்டில் க்ரோ பண்ணது நல்லா வளர்ந்தது, செடி கொண்டு வந்து கொடுத்தது இங்கே நட்டியிருக்கேன். இதில் வந்து அப்புறம் வெண்டைக்காய் செடி இருக்குது, இது கொஞ்சம் மூவ் பண்ணும்போது பாட்டை உடச்சிட்டேன். பட் ஓகே, இது நல்லா தான் இருக்குது. மாதிரி ஒரு 3 வெண்டைக்காய் இங்கே வந்து, ஆனால் ரொம்ப நாளாக இப்படியே தான் இருக்குது. இது எல்லாமே சன்லைட் இல்லாதனால தான் இந்த பாட்டை தூக்கி என்னால் வேறு எங்கேயும் வைக்கவும் முடியல. ஸோ அதுதான் வந்துட்டுருக்கு. இது இந்த கிரிசாந்தமம் செவந்தி பூ இருக்கு இல்லையா, அது சும்மா உள்ளார இருந்து இங்கே வச்சுருக்கேன், சன்லைட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இந்த செடி இங்கே இருக்குது. அப்புறம் மல்லிகைப்பூ வந்து ரொம்ப நாளாக பழைய வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பேன், பூ வந்துருச்சு இன்னும் நாளைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்திருக்கு ஃபைனலி. ஆக்சுவலாக இதில் ப்ளூம் பூஸ்டர்லாம் ஊற்றினேன், அது ஒர்க் ஆச்சா இல்லை என்னென்னு தெரியலனா, இன்னொரு யாரோ ஒருத்தர் யூடியூபர் வந்து என்னது லெமன் இல்லை ஆனியன் பீல் அதெல்லாம் தண்ணியில் போட்டு, ஆரஞ்சு பீல் லெமனே வந்துட்டுருக்கு, ஆனியன் பீல், ஆரஞ்சு பீல், அப்புறம் கடலை மாவு கூட கரைச்சி ஊற்றினார், பனானா பீல் இதெல்லாமே போட்டு எல்லாத்தையும் ஊற்றினதுக்கப்புறம் பட்ஸ் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி டு ப்ளூம் ஆகிறதுக்கு தனியாக வீடியோ போட்டு இந்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி தனியாக போடுறேன் இன்னொரு வீடியோ. ஸோ ஃபைனலி ஹாப்பி, இதில் ப்ளூம் வந்துடுச்சு, சீக்கிரம் பூக்க போகுது, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இதிலோட கண்டெய்னர் குட்டியாக இருக்குன்னு சொல்லலாம் தெரிஞ்சு, அதனால் பெரிய கண்டெய்னர்லேருந்து இதில் மாற்றி வச்சுருக்கேன் முன்னாடி இருந்ததை. இவ்வளோ தான் இந்த என்னோடய பால்கனி பிளான்ட்ஸு. அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு ஒரு டைம் காட்டிடுறேன். இது வந்து இந்த சைடு எண்டு, இங்கே பெரிய பாட்டு இருக்குது, கொஞ்சம் இடம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அப்படியே எப்படி சமாளிச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே ஸ்ட்ராபெரி வந்து அந்த பக்கெட்டில் தொங்க வச்சுருக்கேன். இங்கே தான் லைட், இந்த கார்னரில் தான் நிறையா லைட் வரும். ஸோ இங்கே இருக்குது மிளகா செடி, எங்கே அப்புறம் இது இங்கே இருக்குது. அண்ட் இங்கே பெரிய பாட், அண்ட் கீழெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இதெல்லாம் தான். இங்கே ஒரு சேர் வச்சு, இந்த டிவி ட்ரே என்ன சொல்லிட்டு டேபிள் வச்சு இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அப்படியே கருவேப்பிலை இங்கே எல்லாமே இங்கே இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே எக் பிளான்ட், அண்ட் இந்த சைடு வந்தோன்னா ஆல்மோஸ்ட் இங்கே இப்படியே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இது என்னோடய சைம் சவுண்டு தான். விண்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு இந்த சவுண்டு. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே.